ஹலோ guys, வெல்கம் டு திஸ் கால் கேமிங் சேனல். நம்ம என்ன ஐடி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சேர் ஃப்ளாக் அமௌண்ட் வச்சு 73 லெவலில் ஓல்டு ரேங்க் டிஷர்ட்ஸ்லாம் இருக்கிற ஒரு தரமான அக்கௌண்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த அக்கௌண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திட்டு அந்த பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அண்ட் வாங்க நம்ம வால்ட் கலெக்ஷனுக்குள்ளே போயிடலாம். வால்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 423 இருக்குங்க. ஃபஸ்ட்டே பார்த்துக்கிட்டிங்கன்னா சீசன் 10ஓட ஹீரோய்க்கு உண்டாஸ் பனியன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோ போக்கருக்கு சிமிலராக இருக்கும் இந்த பண்டில். இதுவுமே பார்க்க தரமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு எலைட் பாஸ், இந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு, இது வந்து ட்ராகன் வந்து பின்னாடி வந்து வரும். அதுவுமே வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் ப்ளூ சைடு பண்டில் வந்து இந்த ஐடியில் வந்து அவைலபிளுங்க. சூப்பரான பண்டில் இது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல பண்டில், இதுவுமே வந்து ஒரு ஓல்டு பண்டில் தான். இதுவுமே வந்து பார்க்க சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து வார்லூப் பண்டிலுமே இந்த ஐடியில் வந்து அவைலபிள் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சீசன் 10 கோல்டு உண்டாஸ் பண்ணியுமே இந்த ஐடியில் வந்து அவைலபிள். அப்புறம் 6 பேக்கில் வந்து ஒரு ரிச்சான 6 பேக் வந்து இந்த ஐடியில் அவைலபிள். இந்த 6 பேக்கோட அந்த ஹெட்டுமே வந்து நல்லாவே இருக்குது. அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிளாக் டிஷர்ட், அதாவது பிளாக் டிஷர்ட்னால் இது வந்து ஹாஃப் ஹேண்டு, இது வந்து ஃபுல் ஹேண்டு பிளாக் டிஷர்ட், அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரேக் டான்சர் பண்டிலுமே இந்த ஐடியில் வந்து அவைலபிள். அப்புறம் பார்த்திங்கன்னா 7 அப்படின்னு போட்டு ஒரு டிஷர்ட் பிரேக் டான்சர் பண்டில் அவைலபிளுங்க. இது வந்து தரமான பண்டில். இது வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து தரமான பண்டில். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முட்டிங்கால் வரைக்கும் ஒரு ஜிப்பாய் ஒன்று இருக்குது. இதையும் வந்து பார்த்துக்கோங்க. கையில் வந்து சக்கரம்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அது இதுன்னு தெரிகிற மாதிரி வந்து ஒரு பண்டில் இருக்குது. அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து ஜடையெல்லாம் போட்டு பின்னிருக்கிறான். இது வந்து நெஞ்சில் வந்து நெருப்பு எரியுது. இந்த பண்டில் பார்த்துக்கோங்க. இதுவுமே பார்க்க நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆமை பண்டில் ஒன்று இருக்குது. இது பின்னாடி பார்த்திங்கன்னா ஆமை வந்து செல்லு வந்து வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா உங்கள் நெஞ்சிலேருந்து கையெல்லாம் வரும். அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பட்டாம்பூச்சி பண்டில் ஒன்று இருக்குது. இதுவுமே பார்க்க வந்து நல்லாவே இருக்குது. அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மிஷின் கம்ப்ளீட் பண்ண முன்னாடி வந்து ஃப்ரீயாக கொடுத்த பண்டில் அதுவுமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மீன் துள்ளி குதிச்சு விளாட்ற மாதிரி ஒரு பண்டில் இருக்குது. அதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. அப்புறம் பன்னி பண்டில் வந்து தேர்ட் பண்டில் வந்து அவைலபிள் தான். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஏலியன் மாதிரி ஏதோ ஒரு பண்டில் இருக்குது. இது வந்து பார்த்துக்கோங்க. அது ஏலியனில் அதுக்கு ஒரு மாதிரி சிமிலராக இருக்குது இந்த பண்டில். இதுவுமே பார்க்க வந்து நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரேம்பேஜ் பண்டில் வந்து ஒன்று இருக்குது. இதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. அதாவது முதல்ல வந்து கொடுத்துருப்பாங்க போல இந்த பண்டில். இதுவுமே நல்லா இருக்குது. இது அப்புறம் வந்து பேண்டிட் பண்டில், இதுவுமே நல்லா இருக்குது. அப்புறம் இந்த ஓல்டு ஹீரோயிக் ட்ரெஸ்ன்னு நினைக்கிறேன், அதாவது ஹீரோயிக் டோக்கன் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து கொடுத்த ட்ரெஸ்ன்னு நினைக்கிறேன். அதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. இந்த அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா அதாவது ஓல்டு ஐடிங்க. அதனால் வந்து கலெக்ஷன் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தாலும் அதாவது ஓல்டாக எடுத்து வச்ச நிறையவே இருக்குது. அந்த நிறைய பேர் வந்து ஓல்டு ஐட்டம்ஸ் வந்து விரும்புவீங்க. அதனால வந்து இந்த ஐடி வந்து எட்டு வந்தேன். அப்புறம் பிடிஎஸ் பண்டில் பார்த்திங்கன்னா வந்து பேண்ட் ஷர்ட்லாம் போது நல்லாவே இருக்குது. அப்புறம் இன்குபேட்டர் காஸ்டியூம், லாஸ்ட் காஸ்டியூம் இந்த ஐடியில் வந்து அவைலபிளுங்க. அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இது வந்து என்ன ஆந்தைக்கு டிட்டோவோ ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு ஏதோ செஞ்சு வச்சுருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஏலியன் பண்டில் ஒன்று இருக்குது. இதுவுமே பார்க்க நல்லாவே இருக்குது. எலைட் பாஸ் பண்டிலாக என்ன பண்டில் தெரியலையே, ஆனால் இந்த ஏலியன் பண்டில் நல்லாவே இருக்குது. அப்புறம் வந்து ஒரு சைடு ரெக்கையோட சோட்ட மாதிரி ஒரு பண்டில் இருக்குது. இதுவுமே பார்க்க தரமாக இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஜோக்கர் பண்டில், சாரிங்க இது வந்து கிங் பண்ணலாமா, நான் வந்து மாற்றி போய் சொல்லிடுறேன். அதை பார்த்தாலே எனக்கு ஜோக்கர் பண்டில் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், அது வந்து ஜோக்கர் பண்டில் மாதிரி இருக்கா இல்லை கிங் பண்டில் மாதிரி இருக்கா, அதை வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வயலட் கலர் ஒன்றில் அதுவுமே நல்லா இருக்குது. அப்புறம் ஒரு ஜோக்கர் பண்டில், இதுவுமே சூப்பராக இருக்குது இந்த பண்டில். எனக்கே இது வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அதாவது கொஞ்சம் அதாவது ஆஃப்ல செட்டு போட்ட மாதிரி இருக்குது. அதுவுமே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு பண்டில், இதுவுமே பார்க்க தரமாக இருக்குது. அதாவது கொஞ்சம் கெத்தான லுக் கொடுக்குது. அதுவுமே நல்லா இருக்குது. அப்புறம் ஒரு பச்சை கலரில் ஒரு ட்ரெஸ்ஸு ஹோலி பூசின மாதிரி, இதுவுமே பார்க்க தரமாக இருக்குது. அதையும் வந்து நீங்கள் ஒன்று பண்ணிங்க. அப்புறம் வந்து இது ஒரு எலைட் பாஸ் பண்டில், இதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. பிஆரில் போட்டுருந்தா சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார்லாம் மினுக்கிற மாதிரி, அதாவது அந்த நியூ இயர் MP40 இருக்கு இல்லையா, அது கொலாபில் விட்ட ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு தெரியல, அதுக்கு நான் வந்து கெஸ் பண்ணுறேன் அதில் விட்டுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இருக்குது. கொஞ்சம் பார்க்க நல்லாவே இருக்குது. நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. மெயினான பண்டில்ஸ் மட்டும் நான் போட்டு காட்டுறேன், அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ஹீரோயிக் ட்ரெஸ்ஸு, இது ஹீரோயிக் சட்டை, அதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. அப்புறம் கோல்டு, அதுவும் வந்து பார்க்க நல்லா இருக்குது. கோல்டு சட்டை அதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. இது வந்து மினி B2K மாதிரி போட்டு விளாட்லாம். அதாவது மினி B2Kனா பட்ஜெட்டில் போட்டு விளாட்ற மாதிரி இருக்குது. அதுவுமே நல்லா இருக்குது. அப்புறம் ஒரு டிஷர்ட்டு, இதுவுமே ரேங்க் டிஷர்ட்ஸு, ரெண்டுமே பார்க்க அல்ட்ராவாக இருக்குது. அது ஹீரோயிக் டிஷர்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஓல்டு ஹீரோயிக் ட்ரெஸ்ஸு, அதாவது ஹீரோயிக் டிஷர்ட், அதுவுமே நல்லா இருக்குது. இது வந்து கோல்டு டிஷர்ட், அதுவுமே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து போருக்கு போகிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, அதுவுமே பார்க்க சூப்பராக இருக்குது. அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு அந்த மாட்டு கொம்பு வச்சு ஒரு பண்டில், அதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த ரிச் 6 பேக் அதுவுமே வந்து அவைலபிள், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு டிஷர்ட், இதுவுமே வந்து ஃப்ரீயாக கொடுத்தது. ஃப்ரீயாக கொடுத்தாலுமே இந்த டிஷர்ட் வந்து நல்லாவே இருக்குங்க. அதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், அதெல்லாம் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாங்க நம்ம இந்த ஐடியோட எமௌண்ட் கலெக்ஷனுக்குள்ளே போயிடலாம். எமௌண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா பூயா எமௌண்ட் இருக்குங்க. அதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளாக் எமௌண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேர் எமௌண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா CR7 எமௌண்ட், அதாவது க்ரோனோ எமௌண்ட்டு, அதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. அப்புறம் வந்துட்டு அரக்கன் மாதிரி ஒரு எமௌண்ட்டு, இதுவுமே பார்க்க சூப்பராக இருக்குது.
அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ டான்ஸ்லாம் ஆடுறான், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் லால் அமௌண்ட், ஹாய் காமிக்கிற அமௌண்ட் இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு கையில் ஏதோ கம்பலாக சுற்றுறான், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிஷின் கம்ப்ளீட் பண்ண ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, அதுவுமே இருக்குது. அப்புறம் டைகர் டான்ஸ், அதாவது டைகர் கூட ஏதோ நிஞ்சா டெக்னிக்கில் ஏதோ பண்ணுறான், அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து CR7 அமௌண்ட், அதாவது ஃபுட்பால் அமௌண்ட், அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபுட்பால் அமௌண்ட்டுங்க அப்படி வச்சுக்கோங்க. நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறையா இருக்குது, நான் வந்து ஒரு சில மட்டும் போட்டுருக்கேன். அப்புறம் இன்சைடு பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பண்டில், அதாவது அமௌண்ட்டு அதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. எட்டி உதைக்கிறான், அதாவது ஓல்டாக எட்டி உதைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. வந்து ரொம்ப ஹைட்டாக புதுச்சு எட்டி உதைப்பான்னு நினைக்கிறேன். இது வந்து மொக்கையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எர்த் M4A1 அவைலபிளுங்க. இதுவுமே நல்ல M4A1. AK பார்த்தீங்கன்னா ட்ராகன் AK அவைலபிள். அப்புறம் இன்குபேட்டரி AKவுமே அவைலபிள், அதுவுமே இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா M14 டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது. அப்புறம் ஸ்கேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாட்டர் எலமெண்ட்னு ஒரு ஸ்கேர், அதுவுமே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் க்ரோஸாகவும் ஒரு லெஜெண்டரி ஸ்கின் இருக்குது. ஃபேமஸ்க்கும் லெஜெண்டரி ஸ்கின் இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த ஃபேமஸ் லெஜெண்டரி ஸ்கின். அதுக்கப்புறம் A94 பார்த்துக்கிட்டிங்கன்னா தீலாம் அங்கேயே போயிட்டு இருக்குது, அதுவுமே நல்லா இருக்குது பார்க்குறக்கு. அப்புறம் பேரஃபலுக்கு ஒரு லெஜெண்டரி ஸ்கின் இருக்குது, இதுவுமே பார்க்க நல்லா இருக்குது, அதாவது டீசெண்டாக இருக்குது பார்க்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உட்பெக்கருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஸ்கின்னே நினச்சா பார்த்தா லெஜெண்டரி ஸ்கின்னே இருக்குது, அதையும் வந்து நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து போனோம்னா UMP பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்ட் ஆஃப் வார் UMP இருக்குது, தரமான UMP. அப்புறம் இன்குபேட் லாஸ்ட் UMPயுமே அவைலபிள். அப்புறம் இந்த 2 ரேட் ஆஃப் ஃபயர் இதுவுமே பார்க்க தரமாக இருக்கும். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த MP5மே ஒரு தரமான MP5. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த MP5, அதாவது இந்த பிளாக் கலர் MP5 சூப்பரான MP5. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த க்ரோனோ MP5மே நல்லாவே இருக்குங்க. அப்புறம் MP40 பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு எல்லோ போக்கர் இருக்குது. அப்புறம் ஜோக்கர் MP40மே இருக்குது. அப்புறம் மெகல் MP40மே இருக்குது. அப்புறம் நியூ இயர் MP40மே இருக்குது. அதாவது எல்லா MP40 இருக்குடா அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்குது அக்கௌண்ட்டு. P90 பார்த்துக்கிட்டிங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது. தாம்சனும் வந்து லெஜெண்டரி ஸ்கின் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. வெக்டருக்கெல்லாம் லெஜெண்டரி ஸ்கின் இருக்குது, இது பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த லெஜெண்டரி ஸ்கின். மேக் 10க்கு ஒரு லெஜெண்டரி ஸ்கின் இருக்குங்க, இதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. M10 பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல M10 இருக்குது. EVO M10மே 4வது லெவலு, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெத் M10மே இருக்குதுங்க, அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு டபுள் பெட் பார்த்தீங்கன்னா ஹோப் ஆஃப் ஹேண்ட் இருக்குது. அப்புறம் வந்து விண்டர்லேண்டும் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. A20 பார்த்தீங்கன்னா 2 லெஜெண்டரி ஸ்கின் இருக்குது, ஒன்று இன்குபேட்டர், இன்னொன்று வந்து லக்கி ரயில் தான், அதாவது டைமண்ட் ரயில்னு நினைக்கிறேன், வெப்பன் ரயில் சாரி, அதுவுமே இருக்குது. மீலி பார்த்துக்கிட்டிங்கன்னா சைத் ஒரு லெஜெண்டரி ஸ்கின் இருக்குங்க, அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஃபிஸ்ட் இருக்குது, இதுவுமே பார்க்க தரமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாங்க நம்ம கிரனேட் ஸ்ட்ரக்சனுக்கு போயிடலாம். சிம்பிளாக ஒரு 4 கிரனேட் மட்டும் போட்டு கட்டுறேன், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 4 கிரனேட்டுமே வந்து பார்க்கவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்கார்பியன் கிரனேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது, உங்களுக்கு பிடிச்சுன்னா சொல்லுங்கள். அப்புறம் ஏஞ்சலிக் க்ளோ வால்வே அவைலபிள். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அங்கே இங்கே பிச்சு போட்டு ஏதோ ஒன்று க்ளோ வால் வச்சுருக்காங்க, அதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து க்ளோ வால்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏதோ சீல்டு மாதிரி ஒரு க்ளோ வால், இதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. அண்ட் கைஸ் நம்ம வீடியோவோட எண்டிங் வந்துட்டோம். இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா, உங்களுக்கு ஏதாவது பிடிக்காத மாதிரி பேசியிருந்தா, இல்லை ஏதாவது கரெக்ட் பண்ண வேண்டியதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், அதை வந்து அடுத்த வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் யாராவது தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் குரூப் லிங்க் இருக்குது, அந்த தொட்டு ஜாயின் பண்ணிட்டு இந்த அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே பாய் கைஸ்.